கருவேப்பிலை சட்னி இல்லை கருவேப்பிலை துவையல். கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை பைண்டிங்காக, உப்பு, கொஞ்சம் புளி. இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது 3மே ஆப்ஷன் தான். வெங்காயம் இதில் எதுவும் 1 போட்டாலும் போடலாம், இல்லை 3ம் போடாமல் இருக்கலாம், 3ம் போடலாம். இஞ்சி போடாமல் இருக்கலாம், இல்லை பூண்டு மட்டும் போடாமல் இருக்கலாம், இல்லை வெங்காயம் மட்டும் போடாமல் இருக்கலாம். இது 3 ஆப்ஷன் தான், அது பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையல் பதத்துக்கு அரைக்க போகிறோம். துவையலை அரைச்சிட்டேன். கொஞ்சம் குறன்னு. எப்போதுமே துவையலை அரைச்சா கொஞ்சம் குறன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக அரைக்க போகிற சட்னிக்கு தான் நம்ம நைஸாக அரைக்கணும். துவையலை வந்து நைஸாக அரைச்சிட்டோம்னா அது நல்லா இருக்காது. இப்போ இது ஓகே. அரைக்கும் போது இன்னும் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கருவேப்பிலை ஜாஸ்தியாக இந்த மாதிரி இருந்ததுன்னு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கிட்டேன். அந்த இது இஞ்சியோட ஃப்ளேவரு, பூண்டு, அப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து துவையல் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து தோசைக்கு. இது ஏன் துவையலாக அரைச்சோம் அப்படின்னா, கருவேப்பிலை அரைக்கும் போது சட்னியை அரைச்சிட்டோம்னா இந்த பசங்கள்லாம் தொட்டு சாப்பிட்றதுனால அது கொஞ்சமாக தான் உள்ளே போகுது. நிறைய கருவேப்பிலை மீறுது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை. அதனால் அப்படி போட்டு துவையலாக அரைச்சிட்டோம்னா அள்ளி சாப்பிட சொல்லிடலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது.